Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி பில்வாரணி பகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திர கோயில் அருகே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரையாற்ற வருகிறது கொண்டிருக்கிறார்கள். திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி, அதே போன்று மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய துரைசிந்தல் இந்த ஏராளமான கழக நிர்வாகிகள் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் தலைமையிடமாக கொண்டு தாலுகா அலுவலகம் உருவாக்கப்பட்டது. நெய்யாற்றின் குறுக்கே சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே ஆனைவாடி கிராமத்திலே தொங்கு பாலம் அமைத்துக் கொடுத்தது கழக அரசு. வடமேடு பகுதியிலே வாழை குளிரூட்டும் குடோன் ஒன்று அமைத்து கொடுக்கப்பட்டு வாழை விவசாயிகளுடைய துயரத்தை வேதனையை அவர்கள் அந்த பதப்படுத்தி அதனை இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு குடோன் ஒன்றை ஏற்படுத்தி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. கொட்டங்குளம், ஒரந்தவாடி, அதே போல இடுக்கத்தூர் ஆகிய பகுதிகளில் செய்யாற்றின் குறுக்கே மேம்பாலங்கள் அமைத்துக் கொடுத்தது கழக அரசு. கலசப்பாக்கத்தில் நீதிமன்ற வளாகம், கலசப்பாக்கம் பகுதியிலே மக்களுடைய வசதிக்காக 40க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் பேருந்து போக்குவரத்து ஏற்படுத்திக் கொடுத்தது. பிரசித்தி பெற்ற பருவதமலையை சுற்றி கிரிவலப்பாதையை சரி செய்திருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. விவசாயிகள் நலன் கருதி மேல் குளத்திலே கண்டா நதி அணை கொண்டு வந்தது. செய்யாற்றின் குறுக்கே விவசாயிகள் நலன் கருதி தடுப்பணை கட்டி கொடுத்தது. ஜவ்வாது மலையை தலைமையிடமாக கொண்டு தாலுகா அலுவலகம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. ஆவின் பலகைகள் மற்றும் கூட்டுறவு சுழற்சிகள் வழங்கப்பட்டது. கலசப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதியிலே ஆரம்ப சுகாதார நிலையம் தரம் உயர்த்தப்பட்டது. இந்த ஆரம்ப சுகாதாரம் தரம் உயர்த்தப்பட்டதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள், ஏழை எளிய மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள் அந்த மருத்துவ நிலைக்கு சென்று மருத்துவம் பெறுவதற்கு ஏதுவாக. ஆனால் ஆளுகிற திமுக அரசு கடந்த 4 ஆண்டு காலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் தரம் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையை கண்டு கொள்ள இல்லை என்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ உபகரணங்கள், மருந்துகள் இல்லாத ஒரு அவலநிலை இருப்பதாக அந்த மக்கள் முன் கோரிக்கை வைக்கிறார்கள். அதே போல இந்த ஆவின் பாலகங்கள் கூட்டுறவு சொசைட்டிகளில் முறையான அந்த விநியோகம் செய்யப்படுவதில்லை என்றும் சில நேரங்களில் பால் தட்டுப்பாடு இருப்பதாக கூறப்படுகிறது. ஜவ்வாது மலை தாலுகா அலுவலகம் என்பது, அதாவது அந்த மலைவாழ் மக்களுக்கு அடிக்கடி அங்கே சொல்லுகிற போது அவர்கள் சான்றிதழ் வழங்குவதில் பல்வேறு முறைகேடுகள் பிரச்சனை இருப்பதாக கூறப்படுகிறது. விவசாயிகள் நலன் கருதி அந்த விவசாயிகளுக்காக அமைக்கப்பட்ட அந்த வாழை பதப்படுத்தக்கூடிய உடன் ஒன்று முறையாக பராமரிக்கப்படுவதில்லை திமுக அரசு என்றும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக விவசாயிகளுக்காக அவருடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்காகத்தான் அந்த சோழக்குப்பம் பகுதியிலே குறிப்பாக அந்த விவசாயிகள் நலன் கருதி தடுப்பணை செய்ய ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை கூட இவர்கள் பராமரிக்கப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதே போன்று இந்த கலசப்பாக்கம் தொகுதியிலே அடிக்கடி செல்லக்கூடிய பயணிகள் இரவு நேரங்களிலோ அல்லது மழைக்காலங்களிலோ இடிச்சப்பட்ட விடியின் மூலமாக உயிரிழக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. திடீரென்று கலத்தாற்றுகள் ஏற்படுகிற போது அதில் அடித்து செல்கிறார். அந்த செல்லக்கூடிய பக்தர்களை பாதுகாப்பதற்கு, அவர்கள் முறையாக கண்காணிப்பதற்கு, அவர் உயிரிழப்பை தடுப்பதற்கு இந்த அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் ஒரு பாதுகாப்பான அந்த பக்தர்கள் சென்று வருவதற்கான ஏற்பாடுகள் சரி செய்யப்படவில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதே போன்று படவாடு பகுதியிலே பிரசித்தி பெற்ற படவேட்டம்மன் கோவில் இருக்கிறது. அந்த ஏராளமான பக்தர்கள் தமிழகம் முழுவதும் வந்து வருகிறார்கள். அப்படி வருகிற போது அவர்கள் தங்குவதற்கு கூடுதலாக அறைகளை கட்டி கொடுக்கப்பட வேண்டும். அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து செல்வதற்கு பேருந்துகள் அதிகமான பேருந்துகள் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை இருக்கிறது. அதே போன்று இந்த பகுதியில் விவசாய பெருங்குடி மக்கள் இருக்கிறால் 100 நாள் வேலையை திட்டத்தை நம்பி ஏழை எளிய மக்கள் பெரும்பாலும் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி கொடுப்போம் என்று கூறிய ஆளுகிற திமுக அரசு முதலமைச்சராக ஸ்டாலின் 150 நாளாக உயர்த்தவில்லை, 100 நாள் வேலையை குறைத்து விட்டார்கள். அதிலே வழங்கப்பட்ட சம்பளம் மிக குறைவாக 50, 100 என்கிற அளவிலே சொற்ப தொகையாக வழங்குகிறார்கள். அதுவும் அந்த வேலையை வாங்கக்கூடியவர்கள் திமுக பிரமுகர்களாக இருப்பதால் அவர்கள் தட்டி கேட்பதற்கோ அல்லது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலி கேட்டு பெறுவதற்கோ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அந்த ஏழைகளுடைய வயிற்றிலே அடிக்கக்கூடிய 100 நாள் வேலை திட்டத்தில் வரக்கூடிய பணத்தை சுரண்டக்கூடியவர்களாக திமுக நிர்வாகிகள் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது விவசாய பெருங்குடி மக்கள், சாதாரண அடித்தட்டு மக்கள் வாழ்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய பிள்ளைகள் படிப்பதற்கு லேப்டாப் வழங்கப்பட்டது. அந்த லேப்டாப் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கு. இதனால் அந்த கணினி அறிவை பெறக்கூடிய அந்த ஏழை எளிய பிள்ளைகள் லேப்டாப் இல்லாத மிகப்பெரிய ஒரு துயரத்திலே இருக்கிறார்கள். அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய
அந்த பெண்களுக்கு இலவசமாக மானிய கூட்டு 25,000 கொடுக்கப்பட்டது, அதையும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. பெண்களுடைய வளர்ச்சி அடையக்கூடிய அனைத்து திட்டத்தையும் நிறுத்திவிட்டால் பெண் சமூகம் எப்படி முன்னேறும்? மேடை போட்டு சமூக நல்லிணக்கம் பற்றியும் பெண்கள் முன்னேற்றத்தை பற்றியும் பேசிவிட்டு மறுபுறம் பெண்களுடைய வளர்ச்சிக்காக லேப்டாப்பை நிறுத்துவது, அதே போன்று பெண்களுக்கு ஒரு மானிய ஸ்கூட்டர் வழங்கக்கூடிய திட்டத்தை நிறுத்துவது, தாலிக்கு தங்கம் சட்டத்தை நிறுத்துவது, பெண்களுக்கான பல்வேறு அந்த பெண்கள் அந்த கருவுறுகிற காலத்தில் ஏற்படுகிற அந்த தாய்க்கு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருவது அதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பெண்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே இல்லாத ஒரு அரசாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அந்த திட்டங்களை எல்லாம் திமுக அரசு நிறுத்தி இருக்கிறது. அதிமுக கொண்டு வந்தது என்ற ஒரே காரணத்திற்காக மக்கள் நலன் பெறக்கூடிய திட்டங்களை நிறுத்துவது, மாற்றாக அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை திமுக கொண்டு வந்தது போல இதற்கு புதிதாக பெயர் மாற்றம் செய்வது. ஏற்கனவே அம்மா கிளினிக் வைக்கப்பட்டது, அதை தற்போது பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு திட்டங்கள் இவர்கள் பெயர் மாற்றுகிறார்கள். அம்மா குடிநீர் திட்டம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. அம்மா சிமெண்ட் ஏழை எளிய மக்கள் குறைந்த விலையில் சிமெண்ட் வழங்கப்பட்டது. தற்போது 350 ரூபாய் அளவில் விலை உயர்த்தப்பட்டு மிகப்பெரிய அளவில் ஏழை எளிய மக்கள் வீடு கட்டக்கூடிய கனவை, அதாவது ஒரு கனவு காணக்கூடிய நிலைக்கு மாற்றி இருக்கிறது திமுக அரசு. இன்றைக்கு ஏற்கனவே கட்டுமான பொருட்கள் ஒருபுறம் விலையேறி இருக்கிறது. இந்த நிலையிலே இந்த ஏழை எளிய மக்கள் வீடு கட்டுவதற்கு முடியாத ஒரு நிலை, வலிமை சிமெண்ட் என்கிற பெயரை மாற்றி அந்த வலிமை சிமெண்ட்டும் தற்போது வலிமை இழந்த சிமெண்டாக அந்த தமிழகம் முழுவதும் சிமெண்ட் கிடைக்காத ஒரு அவலங்கள் இருக்கிறது. இப்படி பல்வேறு பிரச்சனைகளோடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு குறிப்பாக திருவண்ணாமலை இந்த தெற்கு இந்த மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு செய்திருக்கிறார்கள். அப்படி செய்யப்பட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த செய்யப்பட்ட திட்டங்களுடைய எழுச்சி, மக்களுடைய எழுச்சியை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திருவண்ணாமலையில் புறப்பட்ட இடத்திலே இருந்து யானைகள், குதிரைகள், அதே போன்று தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான விலங்குகள் எல்லாம் வரவேற்றன, அணிவகுத்து நின்ற குதிரை அணிவகுப்பு நடைபெற்றது. அதே போன்று கல்லூரி மாணவ மாணவிகள் ஏராளமான வழிவெடுக்கும் 2 கிலோமீட்டர் அளவுக்கு முன்பு வரவேற்பு அளித்தனர். மலைவாழ் மக்கள் தங்களுடைய பாரம்பரிய நடனத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார்கள். வருகிற இடங்களெல்லாம் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் ஒன்று கூடி திரண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு ஆரவாரமான ஒரு உற்சாக வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எழுச்சி என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்கிற அளவிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும் பொதுமக்களும் ஒன்று கூடி பல்லாயிரக்கணக்கானோர் இங்கே குழுமி இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் அந்த மனித தலைகளாக காட்சி இருக்கிறது. இந்த பகுதியில் வாகனமே செல்ல முடியாத அளவிற்கு மக்கள் கூட்டமாக இருக்கிறது. இன்னும் ஏறக்குறைய 4 மணிக்கு புறப்பட்ட அதிமுக பொதுச் செயலாளர் ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கலசப்பாக்கம் தொகுதிக்கு வருவதற்கு ஏறக்குறைய 2 மணி நேரங்கள் கடந்திருக்கிறது. மணி 5 ஆகிவிட்டது, 6 ஆகிவிட்டது. 2 மணி நேரமாக மக்கள் அலைமோதுகிற அளவுக்கு கூட்டம், எங்கு பார்த்தாலும் மனித தலைகள், எழுச்சி, ஆரவாரம், வெறித்தனமாக ஒவ்வொருவரும் இரட்டை இலை கையிலே ஏந்தி அதிமுக கொடிகளை ஏந்தி இந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் உற்சாகமாக வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கான ஏற்பாடுகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த மாவட்ட பொறுப்பாளராக துரைசந்திரன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். இந்த பகுதி முழுவதும் விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வரவேற்று பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்அவுட்டுகள், பேனர்கள், அதே போன்று வரவேற்பு வளைவுகள் என ஒரு எழுச்சியோடு இன்றைக்கு இந்த பகுதி இந்த கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பின்வாரணி பகுதி முழுவதுமாக குலுங்கிக் கொண்டிருக்கிறது. மக்கள் வெள்ளத்தால் அதிர்ந்து கொண்டிருக்கிறது. பூமியே கிழக்கின்ற அளவிற்கு மக்களுடைய ஒளி வானை முட்டுகிற அளவிற்கு எடப்பாடியார் என்கிற கோஷத்தோடு முழக்கத்தோடு இங்கே தொண்டர்களும் பொதுமக்களும் குவிந்து உற்சாகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். எறும்பு நகர்வதை விட மெதுவாக அதிமுக பொதுச் செயலாளருடைய வாகனம் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தற்போது இந்த திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி இந்த வில்வாரணி பகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திர கோயில் அருகே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றப் போகிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம்.